சிஎஸ்கே ரொம்ப நல்ல டீம் தான். ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. 5வது இடத்துல முடிச்சது நல்லதுதான். என்ன இங்க போய் எல்லா டீமையும் வர சொல்லிட்டு இந்த டீமை சொல்ல விட்டோம்னா நான் வந்து ரொம்ப பயஸ்டானவன். சரியா? சிஎஸ்கேக்கு பயஸ்டானவன். இல்லையா சொல்லுங்க. டெவான் கான்வே இல்ல, பத்திரானா இல்ல, முஸ்தபிசூர் இல்ல, தீபக் சேர் இல்ல, அம்பட்டி ராயுடு ரிட்டையர்டு. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு தாண்டி 5வது இடத்துல முடிச்சது நல்லதான், நல்லது இல்லையா? குவாலிஃபை ஆயிருக்கலாம். அதுவும் இந்த ஆர்சிபி தோத்தது ரொம்ப மட்டமான தோல்வி. இல்ல ட்ரை பண்ணாங்க, பட் இல்ல நல்லாதான் விளையாண்டாங்க. சிவம் துபே வந்து மரியாதையா ஒழுங்கா ஆடி இருந்தாங்க. சிவம் துபே ஆடி இருக்கலாம். அது வந்துட்டு எல்லா மேட்சும் நம்ம கிடைக்கும் சொல்ல முடியாது. ஆனா ஓரளவுக்கு ருத்துராஜ் என்ன பண்ணாருன்னே தெரியல. மேக்ஸ்வெல் கிட்ட போயிட்டு மட்டமா விட்டானா ருத்துராஜ். ஆமா, ஐயோ அந்த விக்கெட் எடுத்துட்டு அவனுங்க பண்ணது இருக்கு. ஐயோ அதான் நடத்தாங்க. ஆனா ஃபேஃப் டு பிளஸ் பிடிச்ச கேட்ச் பக்காவான கேட்ச். ஆமா, ஃபேஃப் டு பிளஸ் எங்க போனாலும். சோ சிஎஸ்கே மட்டும் நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்க, மிச்சம் எல்லாம் மட்டமான கிரிக்கெட். அப்படிலாம் சொல்ல முடியாது. எஸ்ஆர்ஹெச் சூப்பரா ஆடினாங்க. இல்ல எஸ்ஆர்ஹெச் நல்லா தான் ஆடினாங்க. சொல்லி நாங்க எல்லாரும். அப்புறம் ஆர்ஆர் சூப்பரா ஆடினாங்க. அது சொல்றது ஆர்ஆர் பயங்கரமா ஆடினாங்க. ஆனா வந்து முதல்ல ஒரு 9 மேட்ச்ல 8 மேட்ச் ஜெயிச்சானுங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒரு 7 மேட்ச்ல மொத்தமாவே 2 மேட்ச் தான் ஜெயிச்சானுங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த கன்சிஸ்டன்சி இல்ல. ரொம்ப மட்டமா கடைசியாலாம் ரொம்ப மட்டம். இது குவாலிஃபையர் இது என்னது எலிமினேட்டரா குவாலிஃபையர் ஆடினானுங்களே ஹைதராபாத் கூட, அதுவும் ரொம்ப மட்டம். அந்த மேட்ச்லாம் வந்து என்ன குவாலிஃபையர் 2ல 28 ரன் வித்தியாசத்துல எவனாவது தோப்பானா? ஆனா ஃபைனலே வந்து ரொம்ப மட்டமா தோத்தானுங்க. நேத்துக்கு வந்து ஹைதராபாத் என்ன ஸ்கோர் நான் பார்க்கவே இல்லை. எனக்கு மனசு வெறுத்து நானும் பார்க்கல. ஆனா அவனுங்க ஏதோ 120க்கே ஆல் அவுட் ஆயிட்டானுங்க, அது மட்டும் தெரியும். பண்ணுங்க பிரான்ஸ். நான் வந்து கண்ணெல்லாம் கூசுது எனக்கு. முதல்ல ஐபிஎல் என்ன நேத்துக்கு மேட்ச் என்ன நடந்ததுன்னு தெரியல. கொல்கத்தா வின்னு அது மட்டும் தெரியும். அது மட்டும் பார்த்தேன். கொல்கத்தா 3வது வின்னா கொல்கத்தாக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொல்கத்தா. நான் நினைச்சு கூட பார்க்கல கொல்கத்தா வின் ஆகும். ஆனா நான் கொல்கத்தா தான் வின் ஆகணும்னு நினைச்சேன். எனக்கு கொல்கத்தா வின் ஆனது பிரச்சனை இல்ல, இந்த ஸ்ரேயஸ் ஐயர் கப்பு ஜெயிச்சது தான் எனக்கு பிரச்சனை. அவன் விடுறா, மத்தவங்க எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்களா. 10 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிருச்சு நேத்துக்கு. 10 ஓவர்லயா? ஃபைனல்ஸ் ஆடா அது. அதான் 113 ரன் அடிச்சிருக்காங்க. ஐயோ இது என்ன ஃபைனல்ஸ் மேட்ச்? இந்த பழைய மேட்ச்லாம் வந்துட்டு நம்ம மிஸ் பண்றோம்ல. அந்த 19th ஓவர் வரைக்கும் போய் அந்த அதாவது இது இந்த பிளே ஆஃப்ஸ் தான் முதல் பிளே ஆஃப்ஸ் தான். இந்த மாதிரி 7 வருஷத்துல வந்து முதல் வாட்டி வந்து தோனியும் இல்ல ஹர்திக் பாண்டியாவும் இல்லாத முதல் பிளே ஆஃப்ஸ் தான். ஒரு மாதிரி மட்டமா இருக்குல்ல இப்ப வர ஃபைனல்ஸ். இல்ல இந்த ஐபிஎல் சீசன் வந்து முதல்ல ஆரம்பிச்ச போது வந்து ஆஹா ஓஹோன்னு இருந்தது. ஏன்னா 280 அடிக்கிறானுங்க, 70 அடிக்கிறானுங்க, 300. நான் நினைச்சேன் 300லாம் இனிமே சாதாரணமா ஆயிடும் அப்படின்னு நான் நினைச்சேன். கடைசியா வந்து ரொம்ப மட்டமா போயிடுச்சு. அது காரணம் சிஎஸ்கே வரல. சிஎஸ்கே வந்திருந்தாங்கன்னா இதுதான் பெஸ்ட் ஐபிஎல் சீசனா இருந்திருக்கும். முட்டு கொடுக்கலாம் தம்பி இவ்வளவா. ஆனா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்திருந்தாலும் ஜெயிச்சது கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டமா. கொல்கத்தா வந்து டாமினேட் பண்ணாங்க எல்லா டீமையும் லிட்டரலா. சிஎஸ்கே வந்திருந்தாலும் கஷ்டம் தான். பிளே ஆஃப் நாங்க என்ன நினைச்சோம் குவாலிஃபை ஆயிடும், குவாலிஃபைல இருந்து அப்புறம் வெளில போயிடும் அப்படின்னு நினைச்சோம். குவாலிஃபையே ஆகாம வெளில போகல நினைச்சு கூட பார்க்கல. அது வந்து சிஎஸ்கேல மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணியிருக்க முடியும். அந்த நிலைமையில இருந்து குவாலிஃபை ஆகாம அந்த மேட்ச் ஆர்சிபி கூட வந்து ரொம்ப மட்டமா தோத்தாங்க. உண்மையிலே சொல்லணும். மட்டமாலாம் இல்ல. நீ வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு வந்து 11 ரன் வித்தியாசத்துல தோத்தாங்க. அந்த மேட்ச் வந்து கிட்டத்தட்ட 30 ரன் வித்தியாசத்துல தோத்தாங்க அந்த மேட்ச். அது வந்து உண்மையிலே மட்டமா. எல்லாருமே நினைச்சாங்க சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். ஏன்னா 18 ரன்ஸ் தானே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுவும் தோனி 6க்கு அப்புறம் அவ்வளவுதான் மேட்ச் ஓவர் அப்படின்னு நினைச்சா அங்க வச்சான் எஸ் தயாள் 5 பால் 5 6 கொடுத்தான், 11 ரன் கொடுக்க முடியல. ஆனா எனக்கு ஆர்சிபி பத்தி இன்னும் பேசணும். இது ஆர்சிபி ரோஸ் பண்ற ஐபிஎல் பத்தி பேச போறேன்னு சொல்லிட்டு ஆர்சிபி தனியா ரோஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இல்ல வேற ஏதோ ஒரு டீமை பத்தி பேசணும்னு நினைச்சேன். பஞ்சாப் தேவையில்ல, எதுக்கு ஐபிஎல் ஆடுறானே தெரியல. பஞ்சாப் டெல்லி வேஸ்ட். அடுத்தது யாரு இருக்கா? லக்னோ வந்து என்ன சொல்றது கேவலமா ஆனா. கேஎல் ராகுல் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த லக்னோல. குஜராத் மட்டத்துக்கு மட்டும் படுமட்டம். இதுல வேற வந்து பிரின்ஸ் தேடிட்டு இருக்காரு. சுமன் கில்
ஒரு மேட்ச் நாய் வந்து ராஜஸ்தான் கூட ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு பொத்திக்கிட்டு அப்பா நாங்க ஜெயிச்சிட்டோங்க அப்படின்னு போனோம். இவனும் விராட் கோலி மாதிரி டோன்ட் ரைட் ஆஃப் குஜராத் அப்படின்றான் இன்டர்வியூல. பைத்தியக்காரனா நீ? அங்க ராஜஸ்தான் வந்து அத்தனை மேட்ச் கண்டினியூஸா ஜெயிக்கிறான், அவனே ஒன்னும் பேசல, அவ்வளவுதான்ப்பா அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான். இந்த ஒரு இது சீசன்ல நான் கவனிச்சேன், ராஜஸ்தான ஆட்ல எல்லாம் வச்சு செம்மையா செஞ்சாங்க. எல்லாத்துலயும் ஒரு மாதிரி மட்டம் தட்டுற மாதிரி இருந்தது ராஜஸ்தான். ஆனா அவங்க சூப்பரா விளையாண்டாங்க. பாதி ஐபிஎல் சூப்பரா விளையாண்டாங்க. சொல்றது என்ன சொல்றதுன்னு சொல்லு. விராட் கோலி மறுபடியும் ஆரஞ்சு கேப்பை வாங்கிட்டு போயிட்டான். அது வச்சுக்கிட்டு இப்போ உடனே விராட் கோலி ஏன் இந்த மாதிரி லூசுத்தனமா இருக்கான்றதுக்கு வந்து எனக்கு இன்னொரு இது இருக்கு. ஏன்னா வந்து எல்லாரும் வந்து விராட் கோலி ஆர்சிபி எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் ஆர்சிபி வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன தெரியுமா சொன்னானுங்க, விராட் கோலி அக்ரெஷன் கிரேட்டர் தென் ஐபிஎல் டிராஃபிஸ் அப்படின்னு போடுறானுங்க. பைத்தியக்காரனாடா நீ? உங்களாலதான்டா அவன் இன்னும் திருந்தாம அப்படியே சுத்திட்டு இருக்கான். அக்ரெஷன்ன்றது வேற, அரகன்ஸ்ன்றது வேற. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அங்க காமிச்சது அக்ரெஷன் இல்ல, அரகன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சுதாங்க. இல்ல இப்போ உடனே வந்து அதான் நிறைய பேர் இப்போ ஸ்டோரி எல்லாம் வைக்க ஆரம்பிங்க. உடனே நவ் யூ ஆர் ட்ராலிங் விராட் கோலி, யூ ஆர் கோனா பெக் விராட் கோலி ஃபார் வேர்ல்ட் கப் அப்படின்னு போட ஆரம்பிச்சானுங்க. இப்ப வந்து வேர்ல்டு எப்படி இருக்குன்னா, ஆச்சுங்களா ஓகேப்பா சந்தோஷம், தோத்துட்டீங்களா தெரிஞ்சது அப்படின்ற பெரிய போன வாட்டி தான் ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு நினைக்கிறேன். போன வாட்டி 2019 நம்ம கஷ்டப்பட்டது, 2020 அதுக்கப்புறம் பெருசா எதுவும் ரொம்ப ஃபீல் பண்ணல. நம்ம லாக்டவுன் கிட்ஸ். ஸோ நான்லாம் வந்து விராட் கோலியே போன வேர்ல்டு கப் செமிஃபைனல்ஸ் ஒரு ரன் அடிக்கும் போது தான் பிறந்தனே. என்ன அந்த மேட்ச் நாக் அவுட்னா நாங்க நக்கிட்டு போயிடுவோம். அந்த மேட்ச் ஏன் ஒரு ரன் அடிச்ச நீ? ஸோ விராட் கோலி ஃபேன்ஸ், எனக்கு வந்து விராட் கோலி மேல வன்மம் தான், சரியா? அந்த வன்மத்தை தான் இந்த வீடியோவில் நான் கக்குனேன். எனக்கு ஆர்சிபி மேல பிரச்சனையே இல்லை, விராட் கோலி தான் எனக்கு பிரச்சனை. ஆர்சிபியில ஃபேஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த டீமை கட்டி காப்பாற்றணும். மேட்ச்ல பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவன் வந்து இப்ப நம்ம என்ன கலாய்ச்சாலும் அடுத்த மாசம் வேர்ல்டு கப்ல வந்து பொலன்னு பொலந்துருவான். அதனால நானும் ஒரு வீட் பார்த்தேன், மேட்ச்வெல் ஐசிசி சொல்லிட்டு கையில காஃபி குடிச்சிட்டே வந்துட்டு பேட் பால் அடிக்கிற மாதிரி, மேட்ச்வெல் ஐபிஎல்ல போட்டு ஒரு சின்ன பால் போட்டாலும் அவுட் ஆகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. கான்ட்ராஸ்ட் தெரியல. மிச்சல் ஸ்டார்க்கு எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருந்தா, அவன் வந்து பவுலிங் போட்டு விட்டான். பஞ்சாப்ல ஒருத்தர் சூப்பரா ஆடினானேடா, அவன் பேர் என்னது? சஷாங்க் சிங். அவன் கூட எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. அதான் பஞ்சாப் வந்து இந்த சீசன்ல உருப்படியா பண்ணதுன்னா அந்த 267 எவ்வளோ சேஸ் பண்ணானுங்களே, அதான் உருப்படியா பண்ணது. அதான் உருப்படியா அது மட்டும் தான் பண்ணாங்க, வேற ஒண்ணும் பண்ணல. அதாவது அந்த அசுதோஷ் சர்மா, சஷாங்க் சிங் அவனுங்க மட்டும் ஆடினானுங்க. அப்புறம் இன்னொன்னு நம்ம தலைவனை பத்தி பேசியே ஆகணுமே. அதாவது ஹர்ஷித் ராணா வந்து சென்ட் ஆஃப் கொடுத்ததுக்காக அவனை ஒரு மேட்ச் பேன் பண்ணீங்க. விராட் கோலி மேட்சுக்கு மேட்ச் எல்லா பிளேயர்ஸ்க்கும் சென்ட் ஆஃப் கொடுக்குறான், ஏன் பேன் பண்ணல? இந்த கேள்வி வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ்ல பார்த்தேன். அந்த ஷார்ட்ஸ்ல வந்து கமெண்ட்ஸ்ல என்ன தெரியுமா இருந்தது, விராட் கோலி கிரேட்டர் தென் பிசிசிஐ அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்ன இது வந்து விராட் கோலி என்ன பண்ணாலும் தப்பு. ஆமா தப்பு இல்லை, அவர் பண்ணலாங்க. இப்போ அதுல ரைலி ரூசோ வந்து ஒரு மேட்ச்ல வந்து 50 அடிச்சுட்டு அவன் பேட் எடுத்துட்டு கன் செலிப்ரேஷன் பண்ணான். எவனோ விக்கெட் எடுத்தான், எவன் விக்கெட் எடுத்தான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, சிராஜ் எடுத்தானா எவனோ எடுத்துட்டு இவன் வந்து பவுண்டரி லைன்ல எங்கேயோ நிக்கிறான். விராட் கோலி அங்க நின்றுட்டு இப்படிங்கிறான். நீ இவன் கேட்சும் பிடிக்கல, பவுலிங்கும் போடல, நீ ஏன் செலிப்ரேட் பண்ற? அத செலிப்ரேட் பண்றது தப்பு இல்ல, சரியா? அது அபியூஸ் பண்றான் அவன். ரொம்ப ஓவரம் அன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பா இருந்தது. எனக்கு சிஎஸ்கே தோத்ததை விட தோனி இதுக்கப்புறம் விளையாடுவாரா இல்லையான்ற டவுட் தான் எனக்கு அதிகமா இருந்ததா. ஸோ அந்த வருத்தத்துல இருந்தேன். இவனுங்க வேற ரொம்ப அப்படியே நை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த விராட் கோலி, தோனி, இந்த ரோஹித் சர்மா, இந்த சுப்மன் கில், ரிஷப் பந்த் பத்திலாம் இந்த கமெண்டேட்டர்ஸ் பேசவே மாட்டானுங்க.
அவனுங்க என்ன தப்பு பண்ணாலும் வந்து பரவாயில்லப்பா, இது என்னப்பா இது, ஏதோ இன்னைக்கு ஏதோ ஆஃப் டே அப்படின்றவானுங்க. ஆனா வந்து அப்படிப்பட்ட விராட் கோலியே கமெண்டேட்டர்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்கன்னா விராட் கோலி எவ்வளவு கேவலமா இன்னைக்கு ஆடி இருப்பான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா அதை வந்து ஒத்துக்கல. எந்த கமெண்ட்ரியில? ஹிந்தி கமெண்ட்ரியா, இங்கிலீஷ் கமெண்ட்ரி? சுனில் கவாஸ்கர் தான் ஏதோ கேட்டிருக்கான். அதுக்குதான் ஹிந்தியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. அவனுக்கு புரிஞ்சிருக்கணும். அப்ப ஹிந்தி தானே. அவனுக்கு இங்கிலீஷும் புரியும். இல்ல, அதான் சொல்றேன், ஹிந்தி இல்லைன்னா இங்கிலீஷ் தான். இப்போ வந்து இந்த வீடியோ கீழே எனக்கு தெரிஞ்ச எந்த மாதிரி கமெண்ட்ஸ் இருக்கும்னா, யூ டோன்ட் நோ அபவுட் விராட் கோலி, லாக்டவுன் கிட்ஸ், இஸ் லெஜெண்ட், அல்ட்ரா லெஜெண்ட், சூப்பர் லெஜெண்ட். இல்லை நிறைய இருக்கும். லாக்டவுன் கிட்ஸு, அது குட்டி குஞ்சான்ஸ், அப்புறம் வந்து நிறைய மாதிரி கமெண்ட்ஸ் இருக்கும். நான் வந்து அதை பற்றி கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு அது பிரச்சனையே இல்லை, என்ன கமெண்ட் பண்ணாலும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இல்லை கமெண்ட் பண்ணுங்க, நான் ஹார்ட் போடுறேன் வேணா. சென்டிங் லவ். ஆனால் வேர்ல்டு கப்பில் எனக்கு என்ன ஆசைன்னா கௌதம் கம்பீர் வந்து இந்தியன் கோச் ஆகணும். முதல் வேலையா விராட் கோலியை வெளில போடான்னு துரத்தி விடணும். அது துரத்த மாட்டாங்கடா. துரத்தணும். இல்ல விராட் கோலி வந்து நல்ல பிளேயர். விராட் கோலி வந்து எந்த அளவுக்கு கேவலமான ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. அவனுக்கு அடுத்தது வந்து அந்த இந்தியன் பேட்ஸ்மேன் ஆர்சிபியில வந்து இந்த சீசன் தான் வந்து தினேஷ் கார்த்திக் வந்திருக்கான். அதுக்கு முன்னாடி யார் தெரியுமா? ராகுல் டிராவிட். எப்பயோ அவன் வந்து அவனை விட அவனுக்கு மேல வந்து கிட்ட கூட வந்து ஒரு பிளேயரை வர விட மாட்டேங்கிறான் விராட் கோலி. தேவ்தத் படிக்கல் நல்லா தான் ஆடிட்டு இருந்தான், துரத்தி விட்டானுங்க. யோசிச்சு பாரு. யுஸ்வேந்தர் சஹல் நல்லா பவுலிங் போட்டுட்டு இருந்தான், துரத்தி விட்டாங்க. சரியா? அப்புறம் யாரு? நிறைய பேர். நீ எப்படி விராட் கோலி மேல சொல்ல முடியும்? விராட் கோலி தானே கேப்டனு. விராட் கோலி இந்த வருஷம் கேப்டனே இல்ல. இந்த வருஷம் நான் சொல்லல, எனக்கு தெரிஞ்ச அநேகமா வந்து விராட் கோலி கேப்டனா இருந்தானா அடுத்த வருஷம் ரஜத் பண்டித் வரைக்கும் துரத்தி விட்டுருவாங்க. மேனேஜ்மெண்ட் எடுக்கிறது தானே, அந்த பிக் ஆக்ஷன்ல தானே போச்சு எல்லாம். பிக் ஆக்ஷன்ல போல. பாரு, இது வந்து யுஸ்வேந்திர சஹல்லாம் வந்து ரீட்டைன் பண்றதுலாம் கேப்டன் முடிவு. சரியா? கேப்டன் வந்து வேணான்னு சொல்லியிருந்ததுக்கு அப்புறம் தான் யுஸ்வேந்திர சஹலை துரத்தி விட்டுருப்பாங்க. அவன் வந்து எந்த அளவுக்கு நல்லா பவுலிங் போட்டிருந்தார். தேவ்தத் படிக்கல்லாம் வந்து எப்படி ஆடிட்டு இருந்தான். இப்ப படிக்கல் வந்து அவன் கெரியரே காலி பண்ணிட்டாருங்க. லக்னோவில் வந்து வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு இருக்கான். இல்ல மட்டமா ஆடுறான். இப்போ அவனுக்கு ஓப்பனிங்கே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. 1 down 2 down கொடுக்குறானுங்க. அவன் வந்து டொக்கு வச்சுட்டு கிளம்பிடுறான். சிஎஸ்கேக்கு வர சொல்லுங்க யாரா இருந்தாலும். அப்புறம் நம்ம கிட்ட இருந்து வந்து அப்புறம் அவங்க எடுத்துப்பாங்க. நம்ம ஓரளவுக்கு இது பண்ணி அப்புறம் அவங்க எடுத்துப்பாங்க. வேற ஒண்ணு உருவாக்கும் புதிய ஜெனரேஷன். இந்த வருஷம் வேற வந்து வேர்ல்டு கப் செலக்ஷன் வந்து எதுக்கு 4 ஸ்பின்னர்னு யாருக்குமே தெரியல. ஒண்ணு நீ எதுக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், யுஸ்வேந்திர சஹல், குல்தீப் யாதவ் 4 பேர் எதுக்கு? ஒன்று அக்சர் பட்டேலை அமுச்சு விடு, இல்லைன்னா யுஸ்வேந்திர சஹலை அமுச்சு விடு. எதுக்கு 4 பேர்? இது கேட்டால் வந்து நம்ம கேப்டன் என்ன தெரியுமா பதில் சொன்னார்? இந்த மாதிரி வந்து நான் வந்து இப்போ அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன், நான் வந்து அப்புறமா சொல்றேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஏதோ பிளான் இருக்கும் போல. அவங்க நம்ம கண்டிஷன்ஸ் இல்ல இப்போ வந்து வேர்ல்டு கப் தோத்துட்டு ஏன் வேர்ல்டு கப் தோத்தீங்கன்னு கேட்டா இந்த வேர்ல்டு கப் நான் சொல்ல மாட்டேன், அடுத்த வேர்ல்டு கப் நாங்க பதில் சொல்ல அப்படின்றவாரு போல. கேப்டன் யாரு இருந்தது? நம்ம அது வேற சொல்லிட்டேன்னா பாடி ஷேமிங்ன்றாங்க, சொல்ல மாட்டேன். ரோஹித் சர்மா இல்ல ரோஹித் சர்மா. அப்புறம் நம்ம ஹர்திகா பாண்டி வந்து ஹர்திகா பாண்டி வந்து வைஸ் கேப்டன். எப்படியா இருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வேர்ல்டு கப் எப்படி இருக்கும்? நம்மள கமெண்ட்ல திட்டுறதுக்கே அவங்களுக்கு டைம் இல்லை, இதை வேற சொல்ல மாட்டோம் மூஞ்சிக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து ஒரு வாரத்துக்கு தலைமறைவாகிறது நல்லது. இதை இவன் ஆர்சிபி மேட்ச் முடிச்சு உடனே போடணும்னு நினைச்சான். ஆமா, ஆனா அவனுக்கு தோத்ததுக்கு அப்புறம் போடு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா வந்து இந்த வாரம் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே ஷூட் பண்ண வேண்டியது. கடைசியா ஐபிஎல் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஷூட் பண்ற நிலைமையில இருக்கும். இருக்குது. வந்து அவ்வளவுதான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் யாரையோ நிறைய பேரை பத்தி பேசவே இல்லை. தோனி பத்தி என்ன பேசுறது? நிறைய பேர் வந்து நின்று காப்பிரைட் அடிச்சாலும் அடிச்சிருவான். நீ வேற அமைதியா. அது சரிகமா பாட்டா தெரியல.
இல்ல சோனி மியூசிக்னு நினைக்கிறேன். அப்ப பரவாயில்ல பாடலாம். என் வாய்ஸுக்குலாம் காப்பிரைட் அடிப்பா. நீ பள்ளிக்கட்டு சபரிமணிக்குன்னு சொன்னாலே அடிக்கிறானுங்க இப்ப காப்பிரைட் தெரியுமா? இருந்தாலும் அந்த ஒரு கேள்வியோட தோனி எதுவுமே ரிட்டையர் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டாரு, பார்க்கும்போதே கொஞ்சம் வருத்தமா இருந்தது. இல்லை நிறைய பேர் ஆர்சிபி ஃபேன்ஸ் உங்களால உங்களோட கேப்டனுக்கு வந்து சென்ட் ஆஃப் கொடுக்க முடியல, அதாவது நல்ல ரிட்டையர்மெண்ட் கொடுக்க முடியல அப்படின்னு. அது அப்படிலாம் இல்லடா, நாங்கள் அடுத்த வருஷம் கப்பு ஜெயிச்சுட்டு வீட்டில் எடுத்துட்டு போய் கொடுப்போம் கப்பை. ஆனா இந்த 700 நம்பர் வந்து கொஞ்சம் அன்லக்கியான நம்பர் போல, ப்ராப்பர் சென்ட் ஆஃபே இல்ல. நான் எப்பவுமே இல்ல விராட் கோலிக்கு மட்டும் கிடைச்சிடக்கூடாது, நான் வேண்டிக்கிறேன். இல்லடா மனுஷன் பாவம் இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டாரு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், டாக்ஸிக்கா மாதிரியே அவன் என்ன பண்ணுவானே தெரியல. இந்த வேர்ல்டு கப்லயே என்ன பண்ண போறான்னு தெரியல. முதலே வந்து குட்டி குட்டி டீம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனா எனக்கு விராட் கோலிய இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த ஐபிஎலுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்சம் ரொம்ப சைலண்டா இருந்தாங்க, டவுனா இருந்த டைம். அதான் ரொம்ப சைலண்டா அந்த டைம் வந்து சும்மா ஃபோர்த் ஸ்டெம்ப் போற பால வந்து அவுட் ஆயிட்டு கிளம்பிடுவான். அப்பெல்லாம் வந்து எனக்கு சிம்பத்தி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருந்தான். ஆனா அப்ப ரொம்பவே பாவமா இருந்தது எனக்கு. ஓகே பரவாயில்ல, அக்ரஷன் ஒரு அளவுக்கு குறைஞ்சிருக்கு, நல்லா இருக்கு இது பாக்க. அடுத்து என்ன சொல்றது, கம்பேக் உண்மையிலே கம்பேக் அப்புறம் வந்து அவன் வந்து இந்த லூசுத்தனத்தெல்லாம் விட்டுருவான்னு தான் நினைச்சேன். அப்படிதான் நினைச்சேன். ஓகே பரவாயில்ல, ஓரளவுக்கு இது வந்துருச்சு, மெச்சூரிட்டி வந்துருச்சு. அவனுக்கு வரல, அவன் வந்து அதே தற்குறியா தான் கடைசி வரைக்கும் இருக்கான். அதான் இன்னும் 5 வருஷம் தான்டா இருக்கும் கெரியர், பாத்துக்கோடா. 5 வருஷம் 35 36 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. தோனி எப்போ ரிட்டையர் ஆனாரு? தோனி 39 வயசுல ரிட்டையர்ட் ஆயிட்டான். 4 வருஷம் 5 வருஷம் மேக்ஸிமம். தோனி அடுத்த வருஷம் விளையாடுவாரோ இல்லைன்னு கூட தெரியல. இப்பவே நான் பாக்குறதுல முழுசா ஐபிஎல்ல தோனி வர்றது மட்டும் தான் பாத்துட்டு இருந்தேன். அதான் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, தோனி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து தோனி ஆனதுக்கு அப்புறம் வந்து விராட் கோலி சர்மா ஃபேன்ஸா மாறிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்ல, தோனி ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் கிரிக்கெட் இவ்வளோ கிட்ட இருந்து பார்த்த நாங்க தூரமா நின்று சரி மேட்ச் நடக்குதா ஓகே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அந்த 6ல அடிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபேன்ஸுக்காக கம்பேக்லாம் கொடுத்து ரொம்ப ட்ரை பண்ணி வந்திருக்காரு. அவுட் ஆனா கூட பரவாயில்ல, அடிச்சுட்டு தான் அவுட் ஆனாரு அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஐபிஎல் ரேண்ட்னு சொல்லிட்டு பாதி டீமை வந்து முழுங்கிட்டோம். ஹைதராபாத் பத்தியும் பெருசா பேசல, ஆனா அவனுக்கு நல்லா ஆடினாங்க. வேற யாரு இருக்கா? சொல்லி அடிச்சாரு. ஒரு சைடு சந்தோஷமா இருந்தாலும் ஒரு சைடு திக்கு திக்குன்னு. அவனுக்கு ஆனா ஒன்னும் இல்ல, பேட் கமின்ஸ் என்ன வேர்ல்டு கப்பே ஜெயிச்சிட்டான், இந்த தோத்ததெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டான். அவர் இன்டர்வியூ பாத்தியா? இன்டர்வியூ உங்களோட ஆப்போனன்ட்டா நீங்க எந்த டீம் நினைக்கிறீங்க அப்படின்னு என்னமோ கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவன் வந்துட்டு யார் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதாவது வேர்ல்டு கப் பிளே ஆஃப்ஸ்ல வந்து யாரு செலக்ட் ஆவாங்கன்னு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். டாப் 4 நாங்க செலக்ட் ஆவோம், ஆஸ்திரேலியா செலக்ட் ஆகும், மிச்சம் யார் வந்தாலும் ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டான். அந்த மாதிரி பால்ஸ் யாருக்கும் இல்ல. ரோஹித் சர்மா பேச சொல்லுங்க, பேச மாட்டான். பேசுறதெல்லாம் பேசுவாங்க, ஜெயிக்க மாட்டான். அவன் சொல்லி ஜெயிச்சானா இல்லையா 2023ல பயங்கரம். சைலன்ஸ் பண்ணுவேன்னா சைலன்ஸ் பண்ணிட்டான், அவ்வளவுதான். அப்ப கொஞ்சம் கோவம் வந்தது. பட் ஆனா என்ன, நான் சொன்னதை செஞ்சான். அவனுக்கு வந்து வேற யாரையும் விட்டுட்ட மாதிரி நிறைய பேர் விட்டோம்னு நினைக்கிறேன். லக்னோ விட்டோம், டெல்லி வேஸ்ட். ஃப்ரேசர் மெகருக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஆடினானுங்க கொஞ்சம். ரிஷப் பந்த் வழக்கம் போல எதுக்கு பேட்டை தூக்கி போடுறானே தெரியல, சும்மா பேட்டை தூக்கி போட்டு. வேற யாரு? பஞ்சாபு பேசியாச்சு, சிக்கர் தவானா மறைச்சு வச்சுக்கிட்டானுங்க. இது சாம் கரனுக்கு கேப்டன்சி கொடுத்து ஓரளவுக்கு நல்லா பண்ணான். அப்புறம் யாரு? குஜராத் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா ஐபிஎல் டீம்ஸே நான் வர மாட்டேங்குது. எல்லாரும் பத்தியும் பேசிட்டோமா? பேசியாச்சு, அவ்வளவுதான். எல்லாருக்கும் வந்து கடைசியா கேகேஆர் டேபிள் டாப்பர் தான் வந்து கடைசியா வந்து ஜெயிச்சிருக்கான். ஸோ அவன் வந்து கன்சிஸ்டண்டா 14 மேட்ச்ல வந்து 9 மேட்ச் ஜெயிச்சிருக்கான். 3 மேட்ச் வந்து தோத்துருக்கான். ஒரு மேட்ச் மழையினால நின்று போச்சு நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கேகேஆர். அதுவும் அந்த தோத்த 3 மேட்ச் வந்து எப்படி தெரியுமா தோத்தானுங்க?
சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச் தோத்தானுங்க, அதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் மட்டமா ஆடினானுங்க. மிச்ச ஒரு மேட்ச் வந்து ராஜஸ்தான் கூட பட்லர் வந்து லாஸ்ட் 3 ஓவர் வந்து பிரின்னு பிரிச்சிருவான். அது யாருமே எதிர்பார்க்கல, பட்லர் அந்த மாதிரி ஆடி ஜெயிச்சு கொடுப்பான்றத. அப்புறம் இன்னொரு மேட்ச் யாரு கூட, பஞ்சாப் கூட. பஞ்சாப் அதை 263 அது சேஸ் பண்ணுவானுங்க. ஸோ தோத்த 2 மேட்ச்சும் வந்து ரொம்ப அன்லக்கியா தான் தோத்தானுங்க. நல்லா ஆடி இருக்காங்க. ஆமா, அவன் தான் ஹெட் கோச்சா வரணும் நான் வேண்டிக்கிறேன். ஸோ அந்த நோட்டோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். யாரும் எங்களை திட்டாதீங்க. விராட் கோலி அட் த எண்ட் ஆஃப் த டே இஸ் அ லெஜெண்ட். ஓகே, இப்படி சொல்லி தப்பிச்சு பாரு. லெஜெண்ட் ஆஃப் தி கேம். லெஜெண்ட் ஆஃப் தி கேம், நாட் ஆஸ் அ லீடர் அப்படின்னு நான் சொல்வேன். பிளேயரா நல்ல பிளேயர், பட் ஒரு டீமா பார்க்கும்போது நான் சொல்றேன் அவனோட டாக்ஸிசிட்டியை வந்து எல்லாருக்கும் பரப்பி விட்டுறான். ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அவன் அக்ரெஷன் அவனோடயே இருக்கட்டும், அவனோட செலிப்ரேஷன் அவனோடயே இருக்கட்டும். நம்ம குட்டி கோலி வேற அது அதிகமா சொல்றாரு, முகமது சிராஜ். அந்த மேட்ச் லிட்டரலா வந்து 13 பால் 15 ரன்னு நினைக்கிறேன். 15 பால் 13 ரன்னு வந்து விக்கெட் எடுத்துட்டு நான் இருக்கேன் அப்படிங்கிறான் முகமது சிராஜ். நீ எல்லாருக்கும் வரும் நேரம் காலம். அப்புறம் இந்த மீன் பார்த்தேன், எனக்கு அது பார்த்தப்போ வந்துட்டு சிஎஸ்கே ஒரு தடவை சான்ஸே இல்லைன்றதுல இருந்து 2010 குவாலிஃபை ஆனாங்க. அதையும் இதையும் போட்டு ஹீஸ் டூயிங். இப்போ இது அக்ரெஷன் இல்லையா, தோனி வந்துட்டு ஹெல்மெட் வந்துட்டு இது போட்டு இது அக்ரெஷன் தான். அப்போ இதுவும் அது வந்து ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுடா, சரியா? 14 வருஷம். அப்போ வந்து வயசு என்னையா எல்லாருக்கும், தோனி வந்து மெச்சூர்ட் ஆயிட்டான். ஆனா நீ இன்னும் அது வந்து 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அது வந்து சுத்தமா கிடையவே கிடையாது, குவாலிஃபை ஆக முடியாது அப்படின்ற. அதான் அந்த டைம்ல இருந்து இப்ப மெச்சூர்ட் ஆயிட்டாங்கல்ல எல்லாருமே. அது வந்து அப்ப பண்ணது. இப்ப தோனி கிட்ட போய் கேட்டிருந்தாலே அது பண்ணிருக்க தேவையில்லைன்னு தான் தோனி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். விராட் கோலிக்கு மட்டும் என்ன வயசு மெச்சூரிட்டி? 35 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்ன, ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் மெச்சூர்ட் ஆவாரா? ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது அந்த, என்ன சொல்றது, இந்த சீனும் அந்த போன தடவை கப்பு வாங்கின சீனும் வச்சு இந்த தடவை உட்காந்துருக்க சீனும் ரெண்டுமே உட்காந்துருக்க சீன் வச்சு கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. அது பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த தடவை அப்படியே எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் எடிட்ல போயிடும்னு நினைக்கிறேன். 1/2 மணி நேரமா ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம மிச்ச டீம் பத்தி பேசின எல்லாமே எடிட்ல போயிடும்னு நினைக்கிறேன். ஆர்சிபி மட்டும் தான் இருக்க போகுது. ஆர்சிபி ரோஸ்டா மாற போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். சொல்லணும்னா சொல்லிடு, பாய் சொல்லிடு. பாய்.